காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். இப்போ நீங்களாம் சொல்றீங்களே, நான் வந்து 2023ல முடிச்சேன் ஸ்கூல் வந்துட்டு. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து எல்லாமே அப்படிதான் தோணும். சரி 12th தானே பார்த்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானுமே இருந்திருக்கேன். பட் ஆனால் வந்து இந்த 23 டேஸ் இந்த 2 வீக்ஸ் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம நினைச்சுப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்லாம் நினைச்சுப்போம். பட் ஆனால் உண்மையான ரியாலிட்டி வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ 600க்கு ஒரு 550 மார்க் எடுத்தா கூட ஒரு மார்க் கம்மியான கூட நம்ம மார்னிங் பேட்ச் தான் காலேஜ் கேட்போம். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் மார்னிங் பேட்ச் தான் கேட்போம். பட் ஆனால் ஒரு மார்க் கம்மியாகவே வந்து நமக்கு ஆஃப்டர்நூன் பேட்ச் தான் கிடைக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாக காலேஜ் கூட கிடைக்காம போகும். ஸோ சொசைட்டி வந்து இப்போ இந்த 126 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனால் வெளியே போனால் இதே மாதிரி 12th எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ லட்சம் பேர் இருக்காங்க. அதனால நிறைய காம்படிஷன் வந்து ரொம்ப நிறைய இருக்கு. அதனால நம்ம இப்போதுலேருந்தே ஸ்ட்ரகிள் பண்ணணும், இப்போதுலேருந்தே ஃபைட் பண்ணணும். ஆனால் இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப விளையாட்டு இருக்காங்க. புக்கை வந்து திறந்தாலே வந்து தூக்கம் வருது, முடிய மாட்டேங்குது, படிக்கணும், ஐயோ ஒரு யூனிட்டா இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி விளையாட்டாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, பட் ஆனால் இந்த ஒரு மாதம் மிஞ்சி போனால் வந்துட்டு இந்த ரிசல்ட் வரைக்கும் தான் வந்து எல்லாம் நல்லா பேசுவாங்க. என்னமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்படியே மிஞ்சி போனால் இன்னும் 2 வீக்ஸ் பேசுவாங்க, எந்த காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போ பேசுவாங்கன்னா, எனக்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து பர்த்டேலாம் மட்டும்தான் விஷ் பண்ணுவாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம். உண்மைதான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம படிப்பு தான் முக்கியம், நம்ம மார்க் ஸ்கில் தான் வந்து நமக்கு முக்கியம். ஸோ அதனால இந்த 2 வீக்ஸ் வந்து நல்லா எஃபெக்ட் போடுங்க, நல்லா படிங்க. இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த பேஸ்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.